வளாகத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் நிறுவனத்தில் உள்ள தொழிலாளர்கள் பணியாளர்கள் அத்துணை பேரும் வருகிற 28ஆம் தேதி அன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் இறங்க உள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் அரசு அழைத்து தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகிறது. பேச்சுவார்த்தைகளில் ஒரு நல்ல தீர்வு ஏற்படாத காரணத்தினால் போராட்டம் 28ஆம் தேதி சிறப்பாக நடைபெறும் என்பது தெரிய வருகிறது. இந்த விஷயத்தில் தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் கருதுவது என்னவென்றால், 23 ஆண்டு காலமாக அவர்கள் பல்வேறு சிக்கல்கள் சிரமங்களுக்கு இடையில் அரசினுடைய வருமானத்தில் கணிசமான பகுதியை திரட்டி வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை கவனிப்பதற்கு ஆளில்லாத சூழ்நிலை தான் இருந்திருக்கிறது. இந்த புதிய ஆட்சி வந்த பிறகு ஏற்பட்ட பிரச்சனைகளாக எதையும் சொல்ல முடியாது. எல்லா பிரச்சனைகளுமே கடந்த ஆட்சியாளர்கள் காலத்திலும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு இருந்து வந்திருக்கிறது. அவர்கள் காலத்தில் எந்த பிரச்சனையும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதிய ஆட்சி வந்த பிறகு அவர்களுடைய பிரச்சனையில் கவனம் செலுத்தவில்லை என்று சொல்ல முடியாது. கவனம் செலுத்தி 25% ஊதிய உயர்வையும் இஎஸ்ஐ திட்டத்தை 1/10/2026 முதல் அமுல்படுத்தப்படும் என்ற ஒரு நல்ல செய்தியையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதை வரவேற்கிறோம். ஆனாலும் 23 ஆண்டு காலமாக அந்த பணியாளர்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளில் குறிப்பாக இந்த நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக அவர்களாலேயே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் நடத்துவது என்றால் அந்த நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஒரு கணிசமான தொகையை மாதந்தோறும் செலவு செய்தால்தான் அந்த நிர்வாகமே நடைபெறும். சராசரியாக ஒரு கடையை ஒரு மாதம் நடத்த வேண்டுமென்றால் 50,000 ரூபாயாவது செலவு செய்ய வேண்டும். அந்த செலவுகளெல்லாம் இன்றைக்கு செய்ய முடியாத அல்லது செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய அரசு வந்திருக்கிறது. அந்த கருத்தை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அவ்வாறு அந்த கருத்தை நடைமுறைப்படுத்தும் போது ஒரு நேர்மையான நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றால் பணியாளர்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி அதையும் தீர்வு காண வேண்டும் என்பதை தமிழக அரசு பரிசீலிக்க முன்வர வேண்டும். எனவே பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், காலி பாட்டில் பிரச்சனை உள்ளிட்ட பிரச்சனைகளை வயது ஓய்வு பெறும் வயதை 58 60ஆக உயர்த்துதல், இது போன்ற முக்கியமான கோரிக்கைகள் அடங்கியிருக்கிற இந்த கோரிக்கை பட்டியல் மீது அரசு கவனம் செலுத்தி வருகிற 31ஆம் தேதி சட்டமன்றத்தில் அரசினுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசு மாண்புமிகு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் அவர்கள் சங்கங்களை அழைத்து பேசுவதில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக சொல்லுகிறார்கள். அவர்கள் குறிப்பாக பணியாளர்களுடைய சிரமங்களை, மன அழுத்தத்தை போக்குகின்ற வகையில் தீர்வுகளை காண வேண்டும். அவர்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருக்கக்கூடிய பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், இந்த 2ஆக பிரித்து கொண்டு மன அழுத்தத்திற்கு உள்ளான பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் கவனம் செலுத்தி, பொருளாதார கோரிக்கைகளை தீர்ப்பதிலும் கவனம் செலுத்தி தீர்த்து அதன் மூலமாக ஒரு நல்ல நிலையை உருவாக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தை பொறுத்தளவில் இதே கோரிக்கைகளுக்காக இந்த இயக்கம் ஆரம்பித்தது முதல் மிக அதிகமான போராட்டங்களை நடத்திய ஒரே சங்கம் எங்களது தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம். இதே கோரிக்கைகளுக்காக 3 முறை தனியாகவும் மற்றவர்களை அழைத்து வராத சூழ்நிலையிலும் ஆட்சியில் யார் இருக்கிறார்கள் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் 3 முறை வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்திய ஒரே சங்கமும் எங்களது சங்கம்தான். அந்த சங்கம் வருகிற 28ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் முன்னணியில் நின்று கோரிக்கைகள் வெற்றியடைவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறது. தமிழக அரசு போதிய கவனம் செலுத்தி இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். கு. பாலசுப்ரமணியன், சிறப்பு தலைவர், தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம். தொடர்ந்து நடக்குது. தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வேலைநிறுத்தம் என்கிற போது அரசும் அதனுடைய கவனத்தை செலுத்துவார்கள், பணியாளர்களும் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்துவார்கள். ஒரு நல்ல தீர்வு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். வந்தால் பிரச்சனை இல்லை, வரவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக 28ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதுதான் எங்கள் சங்கத்தினுடைய நிலைப்பாடு.